பாத்தி பா 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 நான் பாத்தியே ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக பேசியே ஆகணும். நேற்று நடந்த ஒரு இன்சிடெண்ட் இது. பட் எனக்கு அதுக்கான ஒரு ஆன்சர் இப்போ வரைக்குமே தெரியல. சரி, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் இருக்கும். மேபி ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா வரும். ஸோ நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணணும்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணீங்க. அண்டு இந்த ப்ரொமோஷன்ஸ் விஷயமா நான் வீடியோட எண்டில் நான் பேசுகிறேன். ஓகேங்களா? நான் ஸ்டார்டிங்கில் பேச விரும்பல. ரீசெண்டாக ரம்ஜான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் நடந்தது. ஸோ முஸ்லீம் நண்பர்களுக்கு அது எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஃபெஸ்டிவல் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அந்த ஒரு விழாவில் கொண்டாடுறதுக்கு இஃப்தார் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் போயிருந்தாப்புல மனுஷன். அது பயங்கர வைரலும் ஆச்சு. எல்லா முஸ்லீம் நண்பர்களும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அன்பா, பாசமா அவர்கிட்ட பழகுனாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா பழகுனாரு. எப்பவுமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். எல்லா மதமும் ஈக்குவலா ட்ரீட் பண்ற ஒரு மனுஷனா தான் பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் இருந்திருக்காரு. ஸோ என்னதான் அவர் கிறிஸ்டியனா இருந்தாலும், ஜோசப் விஜய் அப்படின்னு ஒரு டேக்லைன்ல போட்டு நெறைய பேர் அவர இன்னும் கூட பார்த்தீங்கன்னா, மார்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜோசப் விஜய், ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு. இந்த மத ரீதியா பித்து பிடிச்சு அலைவாங்க. அவங்களலாம் நம்ம செருப்பால அடிச்சா கூட திருந்த மாட்டாங்க. ஸோ இப்போ என்ன நடந்தது அப்படின்னு நான் சினாரியோ ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்முங்க மோஸ்ட் ப்ளே. இந்த ஒரு கேமை ரெப்ரசென்ட் பண்றதே பார்த்தீங்கன்னா பெங்காலி ஆக்ட்ரஸ் மதுமிதா அப்படின்றவங்க தான் ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஐபிஎல் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. ஸோ ஜில்லி கேம்ஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்பின் பண்ணிட்டு எக்ஸைட்டிங்கான பிரைசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஐபோன்ஸ் ஐபேட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமா ஜெயிக்கலாம். இந்த மோஸ்ட் பிளேல பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல்காக பயங்கரமான ஒரு கேம் பிளே கொண்டு வந்திருக்காங்க. இதுல நீங்க ஜெயிக்கிறதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யமஹா பைக்கு, ரியல்மி ஃபோன்ஸ், ஆப்பிள் வாட்சஸ் இந்த மாதிரி ஏகப்பட்டது பார்த்தீங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னே 500 ரூபாய் கொடுத்துருவாங்க. அதை தாண்டி இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டெபாசிட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எது வேணால் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் பிளேக்குள்ளே போயிட்டு ப்ரொமோஷன் செக்ஷனுக்குள்ளே போயிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ கோட் இருக்கு, ஸ்பின் ஒன் அப்படின்றது. அதை யூஸ் பண்ணீங்கன்னா 100% உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த மோஸ்ட் பிளேக்கு ஒரு ஃபேஸ்புக் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா 200 ரூபாயும், உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ரெஃபர் பண்ணீங்கன்னா 1200 ரூபாய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம். கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கு. அதை வச்சு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா 500 ரூபாய் பார்த்தீங்கன்னா தாராளமாக கலெக்ட் பண்ணீங்க. ஸோ இப்போ இந்த விஷயம் இந்த முஸ்லீம்ஸ்லாம் மீட் பண்ணார் இல்லை நம்ம தளபதி. ஸோ முஸ்லீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி மீட் பண்ணார்ல ரம்ஜான் அன்னைக்கு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு. ரம்ஜானும் நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாமே இப்போ முடிஞ்சிற டைமில் அனைத்து இந்தியா இந்த முஸ்லீம் நண்பர்களுக்குன்னு ஒரு ஹெட் இருப்பாங்கல்ல, ஒரு தலைவர் அப்படின்றது இருப்பார்ல, அவரு ஏதோ ஒரு பேட்டி குடுத்திருக்காரு போல. இந்த மாரி முஸ்லீம் நண்பர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல். அ நடிகர் விஜய நீங்க இனிமே ஃபங்ஷன்ஸுக்குலாம் எதுக்கும் நீங்க கூப்பிடாதீங்க. அவரெல்லாம் இன்வைட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மொட்டை கடிதாசி போடுற மாரி பார்த்தீங்கன்னா, மனுஷன் எழுதி நேத்து ஆன்லைன்ல நியூஸ்லலாம் அதுதான் வைரலா போட்டுட்டே இருந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஏன்டா ஒருத்தர வெறுக்கலாம். சரியா? அந்த ஒரு ரம்ஜான் ஃபெஸ்டிவல்ல தளபதி கலந்ததுக்கு அப்புறம், என்ன அவர் ஆக்சுவலா அதில தப்பா பண்ணிட்டாரு? இல்ல என்ன என்ன ஆக்சுவலா மத ரீதியா அவரால ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு? இல்ல முஸ்லீம் நண்பர்களே ஏதாவது அவர் தவறா சொன்னாரா? எனக்கு புரியல ஆக்சுவலி. ஏன்னா, மனுஷன் கிறிஸ்டியனா இருந்தாலும், ஹி அக்செப்ட்ஸ் எவ்ரிதிங். ஒரு ஒரு பொலிட்டிஷியனா இப்போ உள்ள வந்திருக்காருன்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் அவர் உள்ள வந்திருப்பாரு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அவர் சினிமா துறையிலேருந்தே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எல்லாரையும் ஒரே மாரி தான் அவர் ட்ரீட் பண்றாரு. அதுதான் உண்ம. இப்ப இந்த ரம்ஜானுக்கு அவர் கலந்துட்டு அவ்ளோ ஃபோட்டோஸ் வந்துச்சு, அவ்ளோ வீடியோஸ் வந்துச்சு. அத்தன பேர் புகழ்ந்து பேசுனாங்க. முஸ்லீம் நண்பர்கள் அவ்ளோ சந்தோஷமா இருந்தாங்க. ரீல்ஸ் போட்டாங்க, விளாக்ஸ் போட்டாங்க, நியூஸ் சேனல்ஸ்ல வந்துச்சு, நேஷனல் நியூஸ்ல வந்துச்சு. என்னென்னவோ ஆச்சுங்க. பட் இப்போ இந்த முஸ்லிமான் அந்த அந்த தலைவர் ஒருத்தர், யாரோ ஒருத்தர் ஹெட்டு, அவர் ஆக்சுவலா இந்த மாரி இவர கூப்பிடாதீங்க, எதுக்குமே இன்வைட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்லெஸ்ஸான ஒரு விஷயத்த அவர் சொல்லும்போது, கண்டிப்பா எல்லாரோட பெர்சனல் ஃபீலிங்ஸ் ஹர்ட் ஆகும் தானே! உண்மையா சொல்லப்போனா, நீங்க ஒரு ஹெட்டா இருந்துட்டு, இப்ப நீங்க இது உங்களோட முஸ்லீம் நண்பர்கள் நீங்க இத ஒரு ஒரு விஷயமா நீங்க சொன்னீங்கன்னா கூட, அவங்களால இது ஏத்துக்க முடியாது. மேபி சில பேரால ஏத்துப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பட் என்ன ரீசன்? எதுக்காக நடிகர் விஜய நீங்க கூப்பிட வேணாம் அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறீங்க. அவரோட ஃபேம அவரு ஆக்சுவலா ஒரு நல்ல வழியில போறாரு. மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றது. அது கூட பண்ணக்கூடாது. அந்த கட்சி அப்படின்றதே இருக்கக்கூடாது அப்படின்னு உள்நோக்கத்துல, உங்கள யாரோ பின்னாடி முதுகுல சீண்டுற மாரி தானே நீங்க இந்த வேலைய பார்க்குறீங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா, இது எனக்கு லிட்டரலி ஷாக்கா இருந்தது அந்த நியூஸ் பார்க்கும்போது. நான் ஃபர்ஸ்ட்டு யோசிச்சேன். ஒரு ஃபேக் நியூஸ் போல. சும்மா நியூஸ் சேனல்ஸ் எப்பவும் கெளப்பி விடுறது தான். நம்ம ஏதோ ஒண்ணு பேசிட்டு போலாம் அப்படின்ற மாரி தான் நான் இருந்தேன். பட் திஸ் இஸ் ஆக்சுவலி சம்திங் எல்ஸ். இது யாரோ தூண்டி விட்டு, அவர் ஆல்ரெடி ரம்ஜானுக்கு
போயிட்டு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் மீட் பண்ணி ஒரு முஸ்லீம் சங்கத்திலேருந்து இவர் கூட இணைந்து அவர் கட்சியில் இணைந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் சடனாக ஒரு ஹெட் அப்படின்ற ஒருத்தர் இவர் எதுலுமே கூப்பிடாதீங்கன்னா என்ன பாஸ் எனக்கு புரியல ஆக்சுவலி. என்ன எனக்கு எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ ஆஸ் அ தளபதி ஃபேனாகவே எனக்கு நான் கேட்கணுன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி என்ன இவர் அரசியல் பண்ணால் உங்களுக்கெல்லாம் எரியுது? இவ்வளோ கேவலமா, இவ்வளோ பச்சையா, இவ்வளோ அப்பட்டமா உங்களோட ஒரு வெறுப்பை காட்டுறீங்களே. பட் அப்போ கூட அவரோட வழியில் அவர் போகிறாரு. இல்லை அவர் பேசாமல் இருக்காரு, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு இருக்கீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல ஆக்சுவலி. ஒருத்தரை எவ்வளோ வேணால் நம்ம தட்டிகிட்டே இருக்கலாம், அவர்கிட்ட பவர் இல்லாமலாம் கிடையாது. ஸோ அவர் அரசியலுக்குள்ள இப்போ வந்து என்னென்ன பண்ணுறாரு, அவர் மேலே இன்னும் ஒரு காண்டு எல்லாருக்குமே இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். எங்கே அந்த 2026ல் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிருவாரோ நடிகர் விஜய் அப்படின்ற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது. இந்த இடத்துல அவர் ஒரு கட்சியை மார்க் பண்ணியோ, இன்னொருத்தரை பற்றி பேசியோ, இன்னொருத்தரை பற்றி கீழ்த்தனமாக பேசியோ பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை அவர் ஸ்டார்ட் பண்ணல. பட் ஆனால் இவர் மேலே எல்லாருமே வெறுப்பாயிட்டீங்க. என் தம்பி அப்படின்னு சொல்கிறவரே வெறுப்பாயிட்டாரு. இன்னொருத்தர் என்னன்னா நீ நடிகர் இடுப்பு கிள்றன்றாரு. இன்னொருத்தர் என்னன்னா நான் சினிமாலாம் நான் பார்க்கறது இல்லை அப்படின்றாரு. சினிமா செய்திகள்லாம் எனக்கு தேவையில்லைன்றாரு. ஸோ ஒட்டுமொத்த அரசியல் கூட்டமும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு பர்சன் நீங்கள் டார்கெட் பண்ணும்போது அவரோட பவர் உங்களுக்கு தெரியலையா? இதுதான் என்னோட கொஷின் ஆக்சுவலி. கொஞ்சமாவது நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. நீங்கள் பண்ணுறது பச்சையாக அப்பட்டமாக தெரியுது. ஸோ முஸ்லீம் நண்பர்களுக்கு எல்லாருக்கிட்ட ஒரு கோரிக்கையை அதை நான் கேட்குறேன். மேபி அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார், நீங்களும் மேபி அந்த விழாவுக்கு போயிருப்பீங்க. என்ன ரீசனுக்காக இப்படி ஒரு செய்தி வெளியே பரப்புகிறாங்க? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆஸ் அ ஒரு ட்ரூ முஸ்லீம் நண்பராக எதனால் அப்படி அவர் சொல்லியிருக்காரு, என்ன விஷயம், இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க மைண்டில் அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே ஒருத்தர் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது அரசியல் நாலேஜ் இல்லை, அவர் நான் இதுவாகலாமா, அவரெல்லாம் சிஎம்மாக இல்லாமா, அவரெல்லாம் பிஎம்மாக இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்களே தவிர நம்ம கட்சியை எப்படி பெருசாக எடுத்துகிட்டு வரணும், நம்ம கட்சியை ஒரு விஷயம் எப்படி மக்களுக்குள்ளே சேர்க்க முடியும் அப்படின்றது யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஏன் ஒருத்தர் தான் இருக்கணுமா? இன்னொருத்தர் நல்லதே பண்ணக்கூடாதா? அப்படி நல்லதை பண்ணால் அடிச்சு உட்கார வச்சிருவீங்களா? அவர் என்னென்ன பண்ணி நீங்கள் கீழே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்கன்னு பச்சையாக தெரியுது. எனக்கு தெரில ஆக்சுவலாக. இந்த வீடியோ நான் நேற்றே பண்ண வேண்டியது, பட் ஐம் சாரி இப்போ பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம சேனலில் இதுக்கு மேலே மேபி சில ப்ரொமோஷன்ஸ் வீடியோஸ்லாம் வரலாம். அது இருக்கும், இல்லை டெலீட்டோ ஆகிடும் சில டைமில். ஸோ அதனால் யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் அது செக் கூட பண்ண தேவையில்ல. பிகாஸ் நான் ஆக்சுவலாக இந்த ப்ரொமோஷன்ஸ் வீடியோ ஏன் பண்ணுறேன்னா, ஆப்வியஸ்லி நமக்கு ரெகுலராக பண்ணுற ப்ரொமோஷன்ஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக நடுவில்லாம் வந்தது. நானும் பெருசாக பண்ணலை. பட் அது ஒரு டிஸ்க்ளைமராக நான் உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் சொல்லிக்கிறேன். அது உங்களுக்கு அஃபென்ஸாக இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. பட் அது ஒரு பெய்டு விளம்பரம் தான், யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.